ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அருமையான சீஸ் கேக் தான் பார்க்க போகிறோம். இது 1/2 லிட்டர் பால், ஒரு லெமன் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சீஸ் ரெடி பண்ணிடலாம். 1/2 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு, ஒரு கொதி வந்த பிறகு லெமனை பிழிஞ்சு விட்டிங்கன்னா பால் தெரியும். பால் நல்லா திரிஞ்ச உடனே அதை நல்லா வடிகட்டிக்கணும். வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுதான் க்ரீம் சீஸ். பொங்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸை ஊற்றி பாலை திரிய வைக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கிடலாம். பால் தெரியுதுங்களா? பால் திரிய வச்சு எடுத்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இது கொஞ்சம் திரியாக இருக்குது பார்த்தீங்களா? இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு பால் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் சீஸ் ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? நல்லா மிக்சியில் போட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தான் நான் பால் ஊற்றினேன். நல்லா க்ரீமி ஸ்ட்ரக்சரில் அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. இது போல் இருக்கணும். இப்போ ப்ளூபெர்ரி ஜாம் பார்த்துடலாம். இதுக்கு ப்ளூபெர்ரி எடுத்துக்கலாம், சோள மாவு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூனு, ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம், ஒரு லெமன் எடுத்துக்கலாம். ப்ளூபெர்ரியை நல்லா சர்க்கரை சேர்த்து வேக வைக்கணும். ப்ளூபெர்ரியும் சர்க்கரை எலுமிச்சம்பழம் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அது நல்லா வெந்துட்ட பிறகு இந்த கார்ன்ஃப்ளவரில் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி இதில் ஊற்றி நம்ம ஒரு ஜாம் மாதிரி பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். லெமன் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம். லெமன் ஏன் போடுறோன்னா அந்த சர்க்கரை கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்கு. மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கலர் அழகாக இருக்கு இல்லைங்களா பார்க்குறதுக்கே? சர்க்கரை நல்லா கரைஞ்சிட பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றிக்கலாம். கலந்துட்டு நல்லா கலக்கிடலாம். நல்லா வெந்துகிட்ருக்கு. இது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஊற்றின உடனே ஒரு ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு ஷைனிங்காக ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுதான் ஜாமு. இது மாதிரி நம்ம பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, ஆப்பிளில் கூட நிறைய நம்ம இது போல் ஜாம் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீஸ் கேக்கு நம்ம ஒரு பேஸ் பண்ணிடலாம். இந்த மேரிகோல்டு தான் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 15 பிஸ்கெட் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 25 கிராம் பட்டர் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு ஒரு பிஸ்கெட்டை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வந்தாச்சு. உங்களுக்கு என்ன விருப்பமான பிஸ்கெட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட நம்ம மெல்டட் பட்டர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 25 கிராம் தான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதுதான் நம்மளுக்கு சீஸ் கேக்கோட பேஸு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேக் டின் எடுத்துடலாம். இதில் தான் நம்ம அந்த பிஸ்கெட்டை ஃபில் பண்ண போகிறோம். பிஸ்கெட் போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே வச்சுருக்கிற அந்த சீஸ் க்ரீமெல்லாம் எடுத்து இந்த பிஸ்கெட் மேலே கொட்டிடலாம். சீஸ் க்ரீம் ஊற்றிட்டு ஒரு டூத் பிக் எடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு நம்ம ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இதை டேப் பண்ண முடியாது, ஏன்னா கீழே நம்ம பிஸ்கெட் கொடுத்துருக்கோம். அதனால் ஜென்ட்லாக இந்த டூத் பிக்கால் ஏர் பபிள்ஸை ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ அதை அப்படியே கொண்டு போயிட்டு நம்ம வார்ம் வாட்டர் அந்த பேக்கிங் ட்ரேயில் ஊற்றணும் இல்லையா? அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு 160 டிகிரிக்கு 45 மினிட்ஸ் 160 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிடலாம். பேக்கிங் ட்ரேயில் நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு ஓடிஜியில் வச்சிடலாம். இந்த மெத்தட் இப்படி தான் பண்ணணும். தண்ணி கொட்டிடாமல் பார்த்து உள்ளே வச்சுடுங்க. 45 மினிட்ஸ் வேக விடலாம்.
சீஸேக்கு டீமோல்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து ப்ளூபெர்ரி ஜாமை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளூபெர்ரி ஜாமை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாம் வந்து நம்ம ப்ரெட்டு வச்சு சாப்பிட்லாம், பன்னுக்கு வச்சுக்கலாம், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தோசை சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கட் பண்ணலாம். நல்லா ஈஸியாக இறங்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாவ், சூப்பராக வந்திருக்குங்க.